அந்த தொகுப்பாளினி புகழாரத்தை சூட்டி கொண்டிருந்தாள். தங்க தாரகையோ, வெண்மேகத்தில் இருந்து பிறந்து வந்த தேவதையோ, அந்த புறத்து அழகியோ, இந்த சினிமா உலகத்தில் நாயகியாய் வலம் வரும் மேனகையோ, இத்தனை புகழையும் ஒரு சேர பெற்ற இவள் யார் இந்த முயல்குட்டியோ? அப்போது ரசிகர்கள் மத்தியில் ஆரவாரம், உரத்த கரவொலி இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த வருட யார் அந்த முயல்குட்டியோ அவார்டை பெற மேடையேறினால் முயல்குட்டியைப் போன்றே அழகான ஆடையும் அணிந்து பளீர் என்று புன்னகை சிந்தியபடி நின்றாள் அந்த நாயகி பூர்வி. ஸ்டைலாக ஆங்கிலத்தில் ஹாய் என்று சொன்னாள். அப்போது அரங்கமே இடியும் அளவிற்கு ரசிகர்கள் கூச்சலிட்டனர். மூஞ்சூர் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரமாக தான் தூங்குவ? ஆஃபீஸ் கிளம்பலையா? மணி 8:30 ஆயிடுச்சு என்று கத்தியபடி அவளின் அழகான கனவை சுக்கு நூறாக்கினான் அவளது அண்ணன். அப்போது அந்த அவார்டு எங்கடா போச்சு? எந்த அவார்டு? அதான் பெஸ்ட் ஹீரோயின் யார் அந்த முயல்குட்டின்னு தூக்கத்திலிருந்து விழித்து புலம்பினாள் பூர்வி. ஓ அதுவா, பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும், போய் எடுத்துக்கோ என்று கிண்டல் செய்தான். இன்னைக்கும் கனவாவே போச்சா நம்ம ஆசை என்று சலித்து கொண்டால் சினிமாவின் மோகத்தில் அலையும் பூர்வி. அடுத்த ஒரு கதையில் பார்க்கலாம்.